ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி கூழ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், 5 மிளகாய், பெருங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது நம்ம புழுங்க அரிசி 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ 1 டம்ளர் புழுங்க அரிசி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு நல்ல மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு இதே டம்ளரால் ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அது எப்படி இருக்குன்றத அந்த பதத்தை நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ புளிக்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாவோட ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சால்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது இது கூட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். ரெண்டுலேருந்து 3 விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை நல்லா கலந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கணும். நல்லா கலந்துக்கிட்டே வாங்க, ஏன்னா டக்குன்னு இது அடி பிடிச்சிடும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. மணிக்கட்டி விழாமல் அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது டக்குன்னு கொதி வந்துடும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஸ்லோவாக. இது பாட்டு கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு கடாய் போட்டிருக்கோம். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் வெந்தயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நாங்கள் வெந்தய பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் புளிக்கூழ். இதுதான் பதம். இந்த அளவுக்கு வரணும். அது வரையும் நல்லா பொறுமையாக கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லாத்தையும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இன்னும் நல்லா திக்காகணும். இதை நம்ம கேக் மாதிரி பீஸ் போட போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். இப்போ கூழ் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் நல்லா திக்காகிருக்கு முன்னாடியோட. ஸோ அது வெந்துட்டுருக்க கேப்பில் ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது கொட்டினதுக்கப்புறம் கேக் போடுறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு பிளேட்டில். இப்போ அந்த பிளேட் ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு இந்த கூழ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம்.
இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், டச்சே பண்ணாதீங்க, கொஞ்சம் அடங்கட்டும், இந்த ஆவி அதெல்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த புளிக்கூழை இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் ஸ்லைஸ் பண்ண முடியும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லைஸும் போட்டாச்சு. நம்ம அருமையான புளிக்கூழ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.